வணக்கம் ரோகுலி. இந்த காணொலியை தட்டி விடாதீங்கோ. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். முழுமையாக பாருங்க உறவுகளே. இது கடந்த 14ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 10:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்ற அந்த கோர விபத்து சம்பவம் தொடர்பாகத்தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முச்சக்கர வண்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோங் சைட்டில் தான் இந்த பஸ் அடிச்சிருக்குது, அதாவது விபத்தை ஏற்படுத்தியிருக்குது. வடிவாக இந்த காணொலியில் தெரியும். பொறுமையாக இருங்கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது பாருங்க முச்சக்கர வண்டி வருது. அவர்கள் அடுத்த பக்கம் சென்று விட்டார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அந்த அதிசொகுசு வாகனங்களும் அதிவேகமாக ஒன்றை ஒன்று முந்த வலிக்கின்ற தருவாயில தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்குது. ஆனால் தற்பொழுது எந்த ஒரு நீதி நியாயம் இந்த மாணவர்களுக்கு கிடைக்காம அவர்கள் வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் போய் இருக்கிறாங்க. உயிருக்கு போராடி கொண்டு 2 பேர், ஒருவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருக்கிறார், மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு நீதி நியாயம் வழங்காமல் தற்பொழுது அந்த பேருந்தானவை இப்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளது. அது மிக குற்றமான விடயமாக உள்ளது. ஆகையால் இதுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த காணொலியை உரியவர்கள்ட்ட பகிர்ந்து இதற்கான நீதியை நீங்க தான் எடுத்து தரணும். நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக இந்த விடயத்தை கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் அவர்கள் எங்களுடைய உறவுகளாக இருக்கிறார்கள். ஆகையால அவர்களுக்கான நீதி நியாயம் கிடைக்க வரணும் என்றுதான் இந்த காணொலியை நான் தயாரிச்சிருக்கிறேன். உறவுகளே, இதன் தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு இது யாரிடம் சென்றால் உரிய தீர்வு பெற்றுக்கொள்ளப்படுமோ அந்த விடயத்தங்களுக்கு பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.